உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ஒரு எதிரியை கூட பகையாளியை கூட பகைத்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட இருப்பாங்க. ஒரு பகையாளி எதிர வந்தா கூட, பொது இடத்துல வந்தா கூட நீங்களும் அவரும் பேசிக்க மாட்டீங்களாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பகை இல்லாதது போலயே அந்த இடத்துல அப்படி ஈஸியா கடந்து அந்த மனம் நோகும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா இறைவன் வந்து இவர்களுக்கு எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே சுக்கிர பகவான் அதீத அன்பை கொடுத்துட்டு உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்குறாரு. அந்த அன்பு அப்படின்றத விட ரொம்ப காதல், ரொம்ப டெடிகேட்டாக இருக்கிறது, அவங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிறது அப்படின்ற நிலைமைக்கு உத்திரட்டாதி போகும்போது இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு பேரு. உங்க மனசுல ரொம்ப பாதிப்பை கொடுக்குற வேலையை சந்திரன் பார்த்து விட்டு போயிடுவார். இந்த மன காயத்துக்காக ஆறுதலுக்காக இவங்க தேடி போகக்கூடிய இடம் எது தெரியுங்களா? தனிமை. ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் தன்னுடைய பிரச்சனையை போய் அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஆறுதல் தேட வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. அது மீறி இவர்கள் ஒரு ஆறுதல் தேடணும்னு நினைத்தால் அது தாயினுடைய மடியை தவிர வேற எந்த மடியும் கிடையாது.